அவன் வகுத்த தமிழ் வணங்கி தமிழ் கொடுத்த குருவை வணங்கி குருவை காட்டிய அம்மையப்பனை வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த இந்நல் அவையை வணங்கி என் நாட்டவரும் எவ்வூரினரும் எங்கிருந்து வந்தோரையும் வாழ வைத்து அழகு பார்க்கும் நான்மாட கூடலில் 7 கடல் சூழ்ந்திருக்கும் மதுரையிலிருந்து வீரம் தெரிக்கும் முத்தமிழ் வித்தகர் கலைஞரின் புறநானூறு பற்றி உரைக்க வருவது ஆர் சரவண பவதானி. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைந்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படக்கலம் போல மின்னும் மிளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை புதுமையன்று கிளியும் மெய் சிலிர்க்கும் கீழிறங்கும் தன்மையையும் தலை காட்டாமானத்தின் உறைவிடம் மறவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சொற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து பொக்கை வாய்தனை திறந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பிடி எண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதிப்பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ? தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் உன் பேச்சுக்கு தொடக்கம் செய் என்றால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றாள். மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா என்றாள். முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள். முழவு ஒளித்த திக்கை நோக்கி முடக்கினாள் வேகம். கோலைக்கோ பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனாம். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பு கட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? அடடா, மானம் மேங்கே குட்டி சுவருக்கும் கீழாய் விழுந்து பட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழும் மானமற்ற வம்சமானி. மரத்தமிழ் குடியினிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மகனாய் வளர்த்தேன். வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோலையே, என் வீரம் பாலுக்கு வழி சொல்வாய் என்று கதறினாள் அந்த 80 நிலங்கிய ஏழை கிழவி. சென்றங்க செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பின குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையுண்டு. அவன் மகன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் மகன் வீரனாய் மரணமடைந்தான். முதல் நாள் போரில் தந்தையை இழந்து, மறுநாள் போரில் கணவனை இழந்து, தனது ஒரே மகனுக்கும் தலை சீவி பொட்டிட்டு வாளை கையில் கொடுத்து சென்று வா மகனே போர்க்களம் நோக்கி என்று சொன்னது நம் தமிழர் பரம்பரை. அப்படிப்பட்ட இனத்தில் இடத்தில் பிறந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது பெருமையாக கர்வமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல நான்மாடா கூடலிருந்து வர்றேன்னு